வணக்கம் ரஜினி. வெல்கம் டு த நேதாஜி கட். வி லவ் சிஎஸ்கே பட் ஆர் சர்வ் இஸ் கிரிக்கெட். அதாவது வி லவ் சிஎஸ்கே பட் நம்ம கிரிக்கெட் அதை விட ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வரேன். அண்ட் அந்த லாஜிக்ல வந்து பார்க்கும்போது நம்ம அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாங்க பிஎஸ் தான் சிஎஸ்கேக்கு இப்படி ஆரம்பிச்சு சிஎஸ்கேக்கு நாங்க பிஎஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இல்ல எனக்கு ஆக்சுவலி கோலி பிடிக்கும். கோலி இப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் பேசும்போது சில பாயிண்ட்ஸ் லாஜிக்காவே இருக்கும், ஆனா சில கோவம் பாயிண்ட் வரும். ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆமா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதே பேசும்போது மாதிரி தான். ஏன்னா இப்போ லாஜிக்கலா ரீசெண்டா வராது, நடக்கிறதும் கோவம் தான் வரும். ஆக்சுவலா எனக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் சொல்ல வரது யாருன்னா நம்ம ஊர் கடன் கிடையாது, which is உங்களுக்கு தெரியும். நிறைய பெங்களூர்ல இருந்தபோது கூட சிலர் அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த மூமெண்ட்ஸ் ஆர் தேர். அந்த லாஜிக்ல தான் சொல்ல வந்தேன். அண்ட் சரி, ஓகே, வில் கட் இன் டு our segment 1, ஆணியை புடுங்க வேண்டாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃபேன் வார் பிட்வீன் டீம்ஸ் ஆர் பிட்வீன் ஸ்டாட்ஸே கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன்று நினைக்கலாம், ஆனா ஒரு ஆன்லைன்ல பாக்குறது வேற மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் உங்க தாட்ஸ் நீங்க சொல்லுங்க, என் தாட்ஸ் நான் சொல்றேன், அண்ட் கமெண்ட்ல அவங்க தாட்ஸ் சொல்லட்டும். நான் என்ன பாக்குறேன்னா, ஆஷனா பத்ரி இருக்காருல்ல, இதுல வந்து அவங்க தாட்ஸ் மேக் பண்ணாங்க. தட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் லாட் ஆஃப் சென்ஸ். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் அதுல என்னோட பாயிண்ட் ஒன்று வந்து ஆஷனா பக்கம் போச்சு. அதாவது இதுல காமன் பாயிண்ட் என்னன்னா, பாட்டம் லைன் பத்ரி அவருக்கும் சரி ஆஷனாக்கும் சரி சிஎஸ்கே மேல ஒரு கன்சென்ட் இருக்கு. அந்த கன்சென்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் தென் அவங்களுக்கு அந்த டீம் மேல இருக்க ஒரு லவ் எல்லாமே ரீசனா இருக்கலாம். ஆனா இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுல மேனேஜ்மெண்ட்ல வந்து ஆக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. பாட்டம் லைன் எல்லாருமே அது வந்துட்டாங்க. ஓகேவா, வந்துட்டாங்கிற பட்சத்துல இப்போ கேப்டன் வந்து சொல்றது, பிகாஸ் பத்ரி சொல்லியிருப்பாரு காதுல என்ன பூ வச்சிட்டு இருக்கோமா, ருத்ராஜ் சொல்ற பால் நின்று வருது, வைஷாக் சொல்ற பால் நின்னே வரலன்னு சொல்றாரு. எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி நின்று வர பால்ல தான் 200 அடிச்சாங்களா, அவங்க கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்களா? நிறைய பாயிண்ட் போச்சு. ஆஷனாவுமே சொல்லியிருந்தாரு நினைக்கிற மாதிரி. ருத்ராஜ் ஸ்டிக்கியா இருந்துச்சு விக்கெட்னு சொன்னாரு. அப்பெல்லாம் அதுவும் கிடையாது, நல்லா தான் வந்துச்சுன்னு சொன்னாரு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல என்னன்னா, என்ன கேட்டா ருத்ராஜ் அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கும் தெரியல. பட் ஒரு பாயிண்ட், ருத்ராஜுக்கு இந்த பயம் இருக்க சான்ஸ் இருக்கு. இது அவங்களும் ஆஷனாவே சொல்லிருப்பாரு, ஆஷனா பத்ரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது ருத்ராஜ் விக்கெட்டை விட்டுட்டா 160 or 170 கூட டீம் வந்து சேஸ், ஐ மீன் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அந்த டார்கெட் செட் பண்றது அது ஆக்சுவலி இப்போ ருத்ராஜுக்கு வந்து பிரேவிஸ் இல்லாததுனால நம்ம முன்னாடி இதுல பேசின மாதிரி தான், எய்தர் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பா 14வது வரைக்கும் ஆடிதான் ஆகணும். அதுதான் அவங்க பண்ணியிருந்தாங்க. கரெக்ட். ஆனா அந்த ரோலுக்கு பக்காவான ஆள் யாருனாலும் ருத்ராஜ் தான். பிகாஸ் சஞ்சுவால வந்து மசில் பண்ண முடியும், இவரால டைம் பண்ண முடியும். பிகாஸ் எனி டே மசில் பண்ற பேட்ஸ்மேனால அடிக்கிறதுல டைம் பண்ற பேட்ஸ்மேனால நிக்கவும் முடியும், பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நம்ம ரஹானே சொல்லலாம். சோ அதே டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான் ருத்துமே கூட சொல்ல வரேன் நான். அண்ட் ருத்துவோட ரெண்டுமே, ஐ மீன் எந்த கேர் சேஞ்ச் பண்ண முடியுமோ ருத்து இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு கோ ஃபார். நான் சாம்சன் கம்மின்னு சொல்லல, சாம்சனால அதை விட அந்த ஒரு பிளிஸ்டரிங் நாக்கு எடுத்தோன்னு நமக்கு டாப்பா கொடுக்கறது நேற்று மாத்திரையான மாதிரி சாம்சனால ஆட முடியுங்கிறதா என்னோட பாயிண்ட்டுமே. இந்த மாதிரி அவங்க பேசும்போது இந்த பாட்டம் லைனா பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தோணுச்சு. அந்த கன்சர்ன்லாம் ஃபைன், மேனேஜ்மெண்ட்ல சொல்றதெல்லாம் ஃபைன். ஆனா அதனால இது அஸ்வின் நான் சொல்லியிருப்பாரு, தட் இஸ் ஆக்சுவலி நேற்று சேனல்ல நம்ம தான் சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு யங் பிளேயர்ஸ் மேல, அதாவது ஒரு யங் லேட்னு சொல்லலாம், அந்த யங் லேட்ஸ் மேல நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் நம்ம போறோம். நம்ம வந்து பண்றது மேனேஜ்மெண்ட் மேல இருக்க ஒரு குற்றச்சாட்டுன்னு இருக்கு. அது ஃபைன், கரெக்ட் தான், நான் இல்லனே சொல்ல, மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஆனா அது அடுத்த ஸ்டெப் போய் நம்ம பிளேயர்ஸ் கிட்ட போயிடுச்சு. இது எப்படின்னா, நேற்றுக்கு ருத்ராஜ் பேசுனது சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் பேசுனது சரி பாருங்க, இந்த பிளேயர்ஸ் வந்து allow them to make mistakes. ஸோ அவன் வந்து அந்த சின்ன பசங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது போக ஆரம்பிக்கும் போது அதுலேயே தெரியுது என்விரான்மெண்ட், அந்த கல்ச்சர் வந்து சிஎஸ்கே ஓல்டு கல்ச்சர் இல்ல, அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ த லவ் சிஎஸ்கே வி ஹேட் இன் இட் இஸ் ஃபேமிலின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருப்போம். இப்போ அது கிடையாது, இது ஒரு கார்பரேட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு வர்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட் நடக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ராய்டு கூட கேட்டாரு, நீ காசு கொடுத்து இந்த மேட்சை பாப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கிட்ட கேட்டிருப்பாரு ESPN கிரிக்கெட் இதுல. எனக்கு பேசிக்கா இல்ல, இதுதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி இது வந்து which is a mistake happened in the auction table itself போது இது பிளேயர் கிட்ட கொண்டு வரதுங்கிறது ஒரு பாயிண்ட்லெஸ் ஃபீல் பண்றேன். பிகாஸ் இது ஆஷனா கிளியரா சொல்லியிருப்பாரு அண்ட் பத்ரியுமே அதை சொல்லியிருப்பாரு, சொல்லிட்டு தான் இந்த பிளேயருக்குள்ள வருவார். ஸோ அங்கதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், இது நான் பிளேயருக்குள்ள கொண்டு வரதுங்கிறது நான் பேக் பண்ற மாதிரி, ஐ மீன் அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி என்ன வேணா நீங்க திங்க் பண்ணலாம். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, 2 பாயிண்ட் நான் சொல்ல வரேன். நம்பர் 1, அதாவது ஆஷனா சொல்லியிருப்பாரு, நமக்கு ஆக்ஷன்ல போயிட்டு பார்த்தோம்னா நம்ம 14 crores-க்கு 14.2 crores இந்த மாதிரி 2 பிளேஸ்க்கு போயிருக்கோம். ஆனா அதை விட உங்களுக்கு பெஸ்டாவே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராகவே கம்மியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போக இங்க போனீங்க. ஸோ எடுத்து கொடுத்தது உங்க மிஸ்டேக். கொடுத்துட்டு அந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது அந்த பையனை பிடிச்சி பேச முடியாது. பிகாஸ் அவனும் இன்ஜுரியில இருந்து வரான், ஹி ஆல்சோ பிளேயர். அந்த ஒரு பெரிய ஷிஃப்ட் இது. அந்த ஷிஃப்ட்ல வந்து வரும்போது அவன் கம்ப்ளைண்ட் பண்றதுங்கிறது வந்து லாஜிக்கா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் டோட்டலி கரெக்ட் அண்ட் அக்செப்டபிள், நான் இல்லனே சொல்லல. அண்ட் இந்த மாதிரி நான் யோசிக்கும் அந்த பிளேயர் மேல மட்டும்
ப்ரெஷர் போடாம இருக்கலாமே நான் சொல்ல வரேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஆஃப்டர் மேட்ச் போஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றேன் நான், இங்க நடந்த பிரசன்டேஷன் சொல்ல ஃபிளெமிங் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க போயிட்டு ஃபிளெமிங் கிட்ட, நீங்க மெகா ஆப்ஷன்ல பண்ண ஃபம்பிள்ல தானே இந்த மாதிரி இப்போ டீம் இப்போ சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃபிளெமிங் ரொம்ப கூலா சொன்னாரு, எனக்கு ஆப்ஷன்ல நடந்த டைனாமிக்ஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டாரு அவரு. எனக்கு ஞாபகமே இல்லை என்ன நடந்தது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்போ நாளைக்கு யார் ஸ்கேப் கோட்டா இருக்க போறா, ஒரு இன்னொரு மேட்ச் தோத்தா வச்சுக்கோ ருத்து, அவனை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவன் கரியர் தான் ஸ்பாயில் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்க தப்பு ஒத்துக்கோங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆப்ஷன், ஆமாங்க இந்த மாதிரி தப்பாயிடுச்சுங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க சரி பண்றோம். அதை விட்டுட்டு நான் மறந்துட்டேன். நீங்க எனக்கு எனக்கு எங்க ரொம்ப சமக்கம் வந்ததுன்னா, லாஸ்ட் சீசன்ல சொல்லுவாங்க அவன்கிட்ட எல்லாருமே டாப் கியர் 6th கியர்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் பழைய ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இது எப்படி சக்சஸ் பண்ணுவாங்க, வெயிட் டில் தி டோர்னமெண்ட் எண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அப்படி பேசினவன் நீங்க சொன்னீங்க 9 கிரகத்திலும் உச்சம் பெற்ற அப்படின்ற மாதிரி. நேத்து கேக்குறாங்க ஆப்ஷன் என்ன சார் ஆச்சு, அப்ப ஃபிளம்பிள் பண்ணிட்டீங்களே இப்பவாச்சும் ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க, மறந்துட்டேன் அப்படின்றான். ஒரு ரீசனை வந்து சிஎஸ்கேவோட ஒரு ஹெட் கோச் who we thought won us trophy which is not, which was won by only MS Dhoni. He was the mentor, he was the coach, he was the captain. இவன் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து அவனுக்கு கோவம் வருது, பயங்கரமா கோவம் வருது, ஏன்னா தப்பு பண்ணிட்டான், அவன் ஒத்துக்க மாட்டான் ஆனா தப்பு பண்ணான். போன வருஷமே அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கோவம் வந்திருக்கும், எக்ஸ்கியூஸே கிடையாது. எந்த ஒரு டீமுமே எங்களை ரேஜ் வெயிட் பண்ணி நாங்க அந்த இது ஆகவே இல்லை, ரேஜ் ஆகவே இல்லை. சொந்த டீமே ரேஜ் வெயிட் பண்ணி தான் இப்ப ரேஜ் ஆகிட்டு இருக்கோம் எல்லாருமே. புதுசா பஞ்சாபுக்கு தமிழ்நாடுல ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு இப்பதான் தெரியும், இன்னைக்கு தான் தெரியுமே எனக்கு. ட்விட்டர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது பிபிகேஎஸ் சொல்லிட்டு ஒரு பெருசா சொல்ல போனா அது வந்து சிஎஸ்கேவோட ஹேட்டர்ஸ்னு சொல்லலாம், அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபேன்ஸுமே சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் அவனே ஒத்துக்கிட்டான். ஸ்டேர் தான் அவனுக்கு ஃபைனல்ஸ் போனானா, அதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபை மட்டும் ஆவானுங்க. இவ்வளவு 18 வருஷத்துல இதான் அவனோட லெகசி ரெக்கார்டு. அவங்க நம்ம பத்தி பேசுறாங்க, நம்ம வந்து எனக்கு இல்ல ரஜினி நம்ம எப்படி சொல்றேன், பழச பேசணும் வச்சுக்கோங்களேன், நம்ம டீமே மியூசியம்ல இருக்கணும். ஓகேவா, அவன் இன்னைக்கு நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான் அவன் பாயிண்ட். நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சிஎஸ்கே டேக் பண்ணி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறக்க பத்தி எங்களை அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு ஃபுல்லா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து ஆர்சிபி பிபிகேஎஸ் நீ என்னடா பண்ணன்னு சொல்லலாம், இன்னைக்கு அவன் ஒழுங்கா பண்றான். சோ அவன் இன்னைக்கு பேசுறான், நீ என்ன இன்னைக்கு பண்ணன்னு கேட்பான், புரியுது இல்ல. நான் நேத்துக்கு பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா தான் கேட்க முடியும். சாப்பிட்டேன்னு கேட்டா நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்களா, இப்ப நான் காலேஜ் சாப்பிட்டேன் சாப்பிடலன்ற மாதிரி பேசுவீங்களா, அவ்வளவுதான் பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும், இதுதான் என்னோடது. லெட்ஸ் ஸ்டே இன் தி பிரசன்ட் அண்ட் discuss about the problems what we have and we can work on. அவ்வளவுதான் எனக்கு சொல்ற தாட்னு சொல்ல வரேன். Let's cut into it. Segment 2. இந்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினி, the AHA analysis, bowling, batting and fielding ரெண்டு டீம்லயுமே பேச போறோம், RCB and CSK. Let's start with RCB. And what's your thought about RCB? நாளைக்கு ஆட போற மேட்ச், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் SRH கூட ஆடினாங்க சின்னசாமியில தான். எனக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா they chased down 201 in 15.4 overs, 4.2 overs வெளில இருக்கு. அந்த இதுலயே ரேஞ்சிலே ஆடினாங்கன்னா 240 கிட்ட அவங்களால ஈஸியா அடிச்சிருக்க முடியும். நான் சொல்றது ரொம்ப ஈஸியா. ஸோ 240 அவங்களால வந்து நீங்க ஸ்கோர் வந்து போர்ட்ல போட்டாலுமே தே வில் கம் க்ளோஸ்ல சேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு இப்போ ஆர்சிபிக்கு. ஸோ அவங்க டீம் அப்படிதான் நான் பாக்குறேன். ஆர்சிபியோட லாஸ்ட் மேட்ச் அவங்க வரும்போது அண்ட் ஆல்சோ லாஸ்ட் I think there was one start like last 20 matches or 23 matches so they have won most matches. ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா they are winning. DK and Andy Flower அவங்க வந்து நான் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லல, ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து ஆண்டி ஃப்ளவர் கொடுப்பேன். டிகே வந்து அந்த டீமோட மொரால வந்து இப்போ சூப்பர் ஆக்கிட்டாரு. இஸ் கிவிங் தி ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள் மைண்ட் செட் டு தி பிளேயர்ஸ். வந்து அந்த காம் நேச்சரா வச்சுக்கிறது, ஜாலியா பேசுறது, பிரஷர் இல்லாம அவங்களை வச்சுக்கிறது. பிகாஸ் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு திங்ஸ் ஆர் கோயிங் வெல் ஃபார் தெம். ஃபியூச்சர் எப்படின்னு தெரியாது. தே ஆர் இன் தி பெஸ்ட் ஷேப் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து எப்படின்னா சேம் திங், அதாவது விராட் வந்து அந்த டீம்ல வந்து ஒரு கீ. ஓகேவா, கீ மீன்ஸ் he is the soul of the RCB, not just for the fans but for also the batting unit மே சரி, ஒரு ஃபீல்டிங் யூனிட்டுமே சரி, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாருல அவரு. ஸோ அந்த லாஜிக்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருந்துமே ஏன் ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்ல தான் வந்து அந்த ஷேப் பண்றங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன், அது எக்ஸ்பீரியன்ஸான ஃபேஃப் உள்ள வந்தாரு, ரஜத் பட்டிதர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உள்ள ஆட் ஆகும் போது நல்லா இருந்துச்சு. இந்த கேஎஸ் பரத் உள்ள வந்த போதுமே கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது ரிஃபைன் ஆகி ஆண்டி ஃப்ளவர் உள்ள வருவாரு. அந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனா ஏதோ மிஸ் போது அழகா ஷேப் பண்ணி 2024 வருவாங்க. அந்த 1% சான்ஸா பிளே ஆஃப்குள்ள போவாங்க. அது அங்க இருந்து அந்த டீம் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். அந்த ஃபயர் ஆரம்பிச்சு லாஸ்ட் இயர் கப் அடிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, அதாவது எங்க வந்து அந்த டீமோட பவர் இருக்கு, எங்க நம்ம சிமுலேட் பண்ணணும்ன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அவங்க வந்து சின்ன சுவாமியில எஸ்பெஷலி இது வந்து வேற ஏதாவது ஒரு ட்ராக், வேற ஏதாவது ஒரு பிட்ச் ஸ்டேடியம்னா ஓகே,
சின்னசுவாமியில அவங்க வந்து அதை பண்றாங்கங்கிறது விச் இஸ் இதுக்கு முன்னாடி இது எப்படி ஹோம் கிரவுண்டா வச்சுட்டு நீங்க இப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது எல்லா பிளேயர்ஸ் ஃபேன்ஸும் சொல்லுவாங்க. ஐ மீன் எல்லா டீம் ஃபேன்ஸும் சொல்லுவாங்க. ஆனா அதை அவங்களோட ஃபோர்ட்ரஸா மாத்துற அளவுக்கு they have built their team na it is the credits completely goes to the players as well as the coach. Fortressலாம் too much of a 100%. word இது. பிகாஸ் ரஜினி யோசிச்சு பாருங்க, அதாவது அந்த பிச்சில் நீங்க வந்து எப்படி சொல்றது, கேகேஆர் போன வருஷம் வந்து 2024 தான் ஓகேவா, எல்லா ஃபேன்ஸுமே கலாய்ப்பாங்க. அந்த மேட்ச்ல வந்து 250 240 கிட்டே அடிப்பாங்க. அந்த மேட்ச்ல டிகே இருக்காருல்ல, ஐ மீன் எல்லாருமே அடிப்பாங்க, எல்லாருமே ஒருத்தரும் விடல, எல்லாருமே அடிப்பாங்க. அங்க இருந்துட்டு டிகே வந்து கடைசியில் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி அடிப்பாரு. அந்த மேட்ச் தோத்துருவாங்க, ரொம்ப சின்ன மேட்ச்னா தோப்பாங்க. அப்ப ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் 80 கிட்ட அடிப்பாரு டிகே, ஆனா தோத்துருவாங்க. ஆமா, அப்ப ஃபேன்ஸ் சொல்லுவாங்க நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபைட் பண்ணி தோத்துருங்க, எங்களுக்கு we will feel proud about the team we are supporting அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் சொல்றேன், அங்க இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்பார்க் அந்த வருஷத்துல அங்க இருந்தா பிடிக்க ஆரம்பிக்கும், அடுத்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஸ்டேடியம் அவங்க என்னதான் பண்ணாலும், ஏன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா 18 வருஷமா எதுவுமே பண்ணாம இருந்த ஒரு மீன் சப்போர்ட் பண்ணாம ஸ்டேடியம் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி 2024 இருந்து ஐ மீன் 16 இயர்ஸா பண்ணாது, 17th இயர்ல இருந்து அது somewhere they have found that this is the knack to make the team win அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. நான் சொல்றது ஃபோர்ட்ரஸ் மீன்ஸ் ஷேப்பாக்கு ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு இல்ல, ஆனா அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் அந்த டீம் கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரேன். they have the potential ரஜினி, நீங்க பாருங்களேன் வேணா, ஆண்டி ஃபிளவர் அங்க இருக்கிற வரைக்கும் they have the chance. and also எப்படி சொல்றது, அந்த டீம்ல கோலிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, மனுஷன் 37 38 ஆகுது, இன்னும் 5 வருஷத்துக்கு அந்த மனுஷன் மேட்ச் இருக்கு, அதாவது இந்த 2 மெகா ஆக்ஷனுக்கு ஆடல அது அடுத்து, ஆனா வர அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கு வரைக்கும் பிரைம்ல ஆடலான்ட்டு இதான் லாஸ்ட் இல்ல சொல்றேன் ரஜினி. அவன் லாஸ்ட் சைக்கிள் கூட இருந்தாலும் அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல, நான் ஆச்சு ரிட்டையர் ஆகி போகும்போது இந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருந்த பிளேயர்னு பார்த்தா யார் இருக்காங்க சொல்லுங்க, கோலி அளவுக்கு. இது நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம், we should accept the fact, அந்த லாஜிக்ல சொல்ல வரேன். சோ அப்படிங்கும் போது இதுதான் எனக்கு தோணுது, ஏன்னா அவங்க பேட்டிங் லைன் அப் நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா பேசினாலும் அவங்க கிட்ட ஒரு எட்ஜ் ஜாஸ்தியாவே இருக்கு, சைக்காலஜிக்கல் எட்ஜ் அவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் நம்பர் 2 பவுலிங் ஃபேக்டர் they have strongly அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஜேக்கப் டஃபி ஃபேக்டர். அண்ட் மார்ட் ஹென்றி அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல, பிகாஸ் அந்த ட்ராக் வந்து மார்ட் ஹென்றி அகைன்ஸ்ட் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் எல்லாம் ஆட வைப்பீங்களா ரஜினி? மார்ட் ஹென்றி தான் அன்னைக்கு சார்பட்ட பரபரமா என்ன பிரச்சனை பண்றதுக்கு இல்ல ரஜினி, எனக்கு என்னமோ ஒரு ஃபேக்டர் தோணுது, மோதல் ரெட் பாடி நீங்க தான் உண்மையிலே சொல்லிட்டேன். இல்ல பிகாஸ் கமல் அமைதியாருங்க கமல் அவங்க கிட்ட பாட குத்தினா அவ்வளவுதான், படிக்கலாம் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் பாட்டுக்கு. அது கரெக்ட் தான், ஆனா எனக்கு தோன்றது சொல்றேன், பிகாஸ் மேட் ஹென்றி வந்து நீங்க ஃபில் சால்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து இட் வில் பி குட். ரஜினி சரி, நீங்க இப்படி யோசிங்களேன், ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபில் சால்ட்டுக்கு அகைன்ஸ்டா யாரை வச்சு நீங்க பவுலிங் போட போறீங்க? அகில் ஹுசைனை விட்டு ஆட்டுருவான் நான் பாட்டுக்கு, அவ்வளவுதான். இது எப்படி இருக்கு, யாரை வச்சாலும் நான் போடுவேன், ஆனா மேட் ஹென்றி வச்சு போடவே மாட்டேன். நான் ஆயுஷ் மாத்திரை சாரி குட்டி ஹிட் வச்சு கூட நான் போட்டு நான் விக்கெட் எடுப்பேன் ஒழிய மேட் ஹென்றி கையில நான் பால் நான் கொடுக்கவே மாட்டேன். அடுத்த மேட்ச்ல அவங்க நல்லா போலிங் போட்டு 5-4 எடுத்து கூட என்ன ராங்கா ப்ரூவ் பண்ண முடியாது, அப்போ கூட நான் ஒத்துக்க மாட்டேன் மேட் ஹென்றி வந்து இனிமே வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. பை சான்ஸ் யூ ஹேவ் பிரிங்கிங் தி பாயிண்ட் அபௌட் அகில் ஹுசைன், பிகாஸ் பிரசாந்த் தீருக்கு நான் பவுலிங் கொடுக்கல அண்ட் பேட்டிங்லயுமே வந்து நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல, அவருக்கு பவுன்ஸ் வந்து ஆடுற அளவுக்கு வந்து அவருக்கு இன்னும் பிராக்டிஸ் தேவைப்படுதுன்ற என்னோட ஃபீல். சோ அந்த லாஜிக்ல பாக்கும்போது பிகாஸ் அவர் போட்ட அபௌட் ஐ மீன் எல்லா பாலும் ஷார்ட் பால்னு சொல்ல ஆடுறதுக்கே பிராக்டிஸ் தேவை நிறைய எனக்கு ஃபீல் ஆகுது. நெட்ஸ்ல என்னமோ அந்த வீடியோஸ்லாம் காட்டானுங்க, டபால் டிபிள்னா யூபி லீக்னா டைம் கொடுக்கணும். ரிஸ்வி வந்து சால்டான எக்ஸாம்பிள் அதுக்கு. நம்ம 8 கோடி ரூபா கொடுத்து எடுத்தோம் ரிஸ்வியை, we saw the potential in him but we didn't back him. கோபம் வருதுங்க.